இந்த நிதிநிலை அறிக்கையானது இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் முதன்முறையாக தமிழக அரசியல் வரலாற்றிலும் மற்றபடி இந்த நிதிநிலை அறிக்கை வரலாற்றிலும் முதன்முறையாக ஒரு முன்னோடியாக பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு, மத்திய நிதிநிலை அறிக்கை போல தமிழக பட்ஜெட்டுக்கும் ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு, இது ஒட்டுமொத்த தேசிய சராசரி அளவை விட பல துறைகளில் கல்வி, சுகாதாரம், தனிநபர் வருமானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேசிய சராசரியை விட தமிழகம் முன்னணியில் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை பொருளாதார ஆய்வறிக்கையை ஒட்டி அடியொற்றி இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை ஒரு பொருளாதார நிபுணராக உங்களது பார்வை என்ன சார்? அது வணக்கம். முதல்ல இந்த ஒட்டுமொத்த பார்வை அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல பட்ஜெட். ஒரு பரவலாக இவர்கள் சொல்லி இருக்கிற அந்த எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற அந்த குறிப்பிட்ட தீம் ஒட்டி இருக்கிற பட்ஜெட்டாக நான் பார்க்கிறேன். குறைகள் இல்லாத பட்ஜெட் கிடையாது. பட் நாம எப்பொழுதுமே குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் வளர்ச்சி அடைய முடியாது. இதுவரை பல ஆண்டுகளாக நாம் பார்த்த பட்ஜெட்டுகளில் நம்ம சிலரை சொல்லுவோம், மத்திய பட்ஜெட்டில் சிலவற்றை ட்ரீம் பட்ஜெட்னு சொல்லுவோம். திரு பி சிதம்பரம் அவர்கள் ஒரு முறை வெளியிட்டது. இந்த முறை மத்திய அரசில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருமான வரி விலக்கு கொடுத்து அது பல விதங்களிலும் பலருக்கும் சந்தோஷம் கொடுத்தது போன்று அதன் தொடர்ச்சி போல இப்பொழுது இந்த முறை தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மகிழ்ச்சி தருகிற, பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி, மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கிற திட்டங்களை யோசித்து செய்திருக்கிற விதத்திலும் பார்த்தால் என்னுடைய முதல் கட்ட பார்வையாக நான் சொல்ல வரும்போது இது ஒரு மகிழ்ச்சி தருகிற பட்ஜெட்டாக எனக்கு தெரிகிறது. கோமோடி சார், மற்றொரு முக்கியமான விஷயம், பொதுவாக இந்த ஒவ்வொரு அரசின் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையும் இந்த தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுகளில் பொதுவாக அது அந்த தேர்தல் பட்ஜெட்டாக, அதாவது மக்கள் நலத்திட்டங்கள், அதாவது இந்த சமூக நலத்திட்டங்களுக்கு ஒரு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பது வாடிக்கை. அதே போல் இந்த முறையும் இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை என்பது தேசிய அளவில் இந்த அரசியல் ரீதியாக அது ஒரு முக்கியமான ஒரு கேம் சேஞ்சராக அந்த மகளிர் உரிமை தொகை என்பது இருக்கிறது. கடந்த முறை 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த முறை விடுபட்டவர்களுக்கும் அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தவிர பெண்களை தொழில் முனைவோராக ஆக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு 10 லட்சம் வரை இந்த மானிய கடன் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக இந்த பெண் தொழில் முனைவோரை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல், அதாவது அவர்கள் ஒரு மகளிர் சுய உதவி குழு, ஒரு சிறு தொழில் என்ற அளவில் தான் அவர்கள் இந்த தொழில் முனைவோராக இருக்கிறார்கள். அதற்கு மேல் ஒரு பெரிய தொழில் நிறுவனராக, ஒரு சிறு குறு மற்றும் அதை விட ஒரு நடுத்தர தொழில் நிறுவனம் அல்லது ஒரு பெரிய தொழில் நிறுவனமாக அவர்கள் இந்த தொழில் முனைவோர் வளர்வதற்கான தடைக்கற்களாக என்ன இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா இது நீங்கள் முதல்ல கேட்டது இந்த தேர்தல் சமயத்தில் இந்த பட்ஜெட் தேர்தலுக்கான பட்ஜெட் போல இருக்கிறதா என்று கேட்டால் முழுவதும் அப்படி இல்லாமல் இல்லை என்று தான் சொல்லணும். இப்போ உதாரணத்திற்கு கல்லூரி மாணவர்கள் அவர்கள் கலைக்கல்லூரியில் படித்தாலும், பொறியியல் கல்லூரியில் படித்தாலும், மருத்துவக் கல்லூரியில் படித்தாலும், எவராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் மடிக்கணனி அல்லது கைக்கணனி கொடுக்கப்படும். 20 லட்சம் பேர்களுக்கு 2 ஆண்டுகளில் என்று சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட ஒரு தொலைக்காட்சி கொடுத்தது போல, கிரைண்டர் மிக்சி கொடுத்தது போல, சைக்கிள் கொடுத்தது போல, மடிக்கணனி பள்ளி பிள்ளைகளுக்கு கல்லூரி படிப்பவர்களுக்கு முன்பு பொறியியலுக்கு கொடுத்தது போல இப்போ எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் என்று அதை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்ல வந்திருக்கிற காரணத்தினால அப்படி பார்க்கலாம். வேறு விதமாக பார்த்தால் நீங்க சொன்னது போல பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து போன்றவை எல்லாம் சமுதாயத்துல அதை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது. பேருந்தெல்லாம் பட் பயன்படுத்துகிறவர்களுக்கு அது நிச்சயமாக ஒரு பெரிய நெருக்கடியை குறைக்கிற விஷயமாக இருக்கும். உயர்கிற விலைவாசியில பெண்கள் எல்லாம் பெரிய லெவல்ல ஒரு வந்து விடுவார்களா? 10 லட்சம் ரூபாய் மொத்த கடன் வாங்குவதற்கும் அதில் 20% கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மானியமாக கிடைக்கும் என்பதெல்லாம் தொடக்கத்துல ஒரு குடும்ப பெண்கள் பெயர்ல கணவன் தொடங்கலாம். பல இடங்கள்ல நம்ம தேர்தலில் கூட பெண்களுக்கு இடங்கள் கொடுத்தா அங்க பெண்களை முன்னிறுத்தி பின்னிருந்து இயக்குவது ஆண்கள் என்பது போல நம்ம பல தொடக்கத்துல இருக்கலாம். ஆனா ஒரு இன்க்ளூசிவ் குரோத் என்று வருகிற போது தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக
அதனுடைய பரப்பளவு, அதனுடைய மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கை சதவீதங்களோடு ஒப்பிடுகிற பொழுது மிக அதிக அளவிலே மோர் தென் ஆவரேஜ் அகில இந்திய பொருளாதாரத்திற்கு அது பங்களித்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இந்த இன்க்ளூசிவ் growth. நாம் அடித்தட்டு மக்களையும் பெண்களையும் மற்றவர்களையும் இணைத்து கொண்டு வருகிற போது அது வந்து ஒரு சமுதாய செலவு, சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சரில் எல்லோரையும் நாம் ஒரு சக்தி மிக்கவர்களாக, படித்தவர்களாக, வசதி வாய்ப்புகளை பார்க்கிறவர்களாக, விவரம் தெரிந்து கொள்வர்களாக ஆக்குவது செலவு தான். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், அவர்கள் பலவற்றையும் செய்கிறார்கள். அப்படித்தான் இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையை நான் பார்க்கிறேன். இலவச பேருந்தில் அவர்கள் வந்து ரேஷன் அட்டையில் எப்படி வந்து சர்க்கரை கார்டு, அரிசி கார்டு என்று வைத்திருக்கிறார்களோ அதுபோல பெண்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லாமல் பிரிக்கலாம், ஒட்டுமொத்தமாக கல்லூரி மாணவர்கள் என்று சொல்லாமல் உரிமை தொகையில் எப்படி தகுதி உள்ளவர்கள் என்று பிரித்து, ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அதை எதிர்க்கட்சிகள் எல்லாம் அதை வம்பிழுத்து எல்லோருக்கும் கிடையாதா என்று அதை கேட்க வைத்து கேட்டு இப்போது அனைவருக்கும் கொடுத்து கொண்டு கடன் சுமையாக அதிகரித்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல கொடுக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு செய்கிற செலவுகள் எல்லாம் நிச்சயமாக தொலைக்காட்சி உட்பட, அப்பொழுது கூட நம்ம நினைத்த தொலைக்காட்சி எல்லாம் ஒரு வெறும் பொழுதுபோக்கு இருக்கின்று, ஆனால் அதிலிருந்து ஒரு மற்றவரையும் பார்க்கிற, ஊக்கம் பெறுகிற, நாமும் வர வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு வருகிற, அது போன்ற பல பக்க விளைவுகளும் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களில் பார்க்கிற பொழுது பெண்களுக்கு இவர்கள் இப்போது எடுத்திருப்பது தோழி திட்டம், அதுபோல் இப்போ பெண்களுடைய இதில் 3ஆம் பாலினத்துறையும் சேர்ப்பது போன்ற ஒரு தமிழ் சமுதாயம் ரொம்ப வேகமாக சிந்திக்கக்கூடிய சமுதாயம். இன்றைக்கு நாம் செய்கிற இந்த பட்ஜெட்டினுடைய தொடக்கங்கள்லாம் நீங்கள் காமராஜர்லேருந்து அதற்கு முன்னாடி இருந்த ரெட்டி அவருடைய முதலமைச்சர்லேருந்து நாம் நீட்டி கொண்டு போகலாம். எப்பொழுதுமே மிக வேகமாக எதையும் முன்னெடுக்கிற சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்முடைய ஆட்சியாளர்கள் அப்படித்தானே இருப்பார்கள். யார் ஆட்சிக்கு வந்த பொழுதும் இது போன்ற திட்டங்கள் வந்திருக்கின்றன. அந்த விதத்தில் நான் இதையும் ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கிறேன். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.